வணக்கம். பிஎம் ஆஸ்ட்ரோ சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பிஎம் ஆஸ்ட்ரோ சேனலில் இருந்து உங்கள் துரைவேலு கிருஷ்ணசாமி. 9 கிரகங்களும் அவற்றின் தெய்வங்களும் பற்றிய ஒரு பதிவு. ஜோதிடத்தில் கிரகங்கள் மொத்தம் 9. அவை சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது ஆகியவையாகும். இவை நவகிரகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு அதிபதி இருக்கிறார்கள். அந்த அதிபதியே கிரகங்களின் அதி தேவதையாகும். நவகிரகங்களின் முதல் கிரகமான சூரியனின் அதி தேவதை சிவன். சிவனை வழிபட்டால் வாழ்வில் மங்களமும் ஆரோக்கியமும் கிடைக்கும். சந்திரனின் அதி தேவதை பார்வதி. பார்வதி தேவியை வணங்கினால் புகழ் கிடைக்கும். செவ்வாயின் அதி தேவதை முருகன். முருகனை வழிபட்டால் தைரியம் அதிகரிக்கும். புதனுக்குரிய அதிதேவதை விஷ்ணு. விஷ்ணுவை வழிபட்டால் புத்தி கூர்மை கிடைக்கும், அறிவாற்றல் பெருகும். வியாழக்கிழமையின் குரு அதிதேவதை பிரம்மா. தட்சிணாமூர்த்தியையும் வணங்கினால் செல்வமும் புத்திர பாக்கியமும் கிடைக்கும். சுக்கிரனின் அதிதேவதை லக்ஷ்மி. இந்திரன், வருணன் இவர்களை வணங்கினால் நல்ல மனைவி, வீடு, மனை வாங்கும் யோகம் உண்டாகும். சனி பகவானின் அதிதேவதை ஐயப்பன். ஐயப்பன் வழிபட்டால் ஆயுள் பலம் பெறும். ராகுவின் அதிதேவதை காளி, துர்கை, மாரியம்மன். ராகுவிற்குரிய தெய்வங்களை வணங்கினால் பயணத்தால் நன்மை கிடைக்கும். கேதுவின் அதிதேவதை விநாயகர், சண்டிகேஸ்வரன். இந்த தெய்வங்களை வணங்கினால் ஞானம் பெருகும், மோட்சம் கிடைக்கும். ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். ஒவ்வொரு கிரகத்திற்கும் உரிய அதி தேவதைகளான தெய்வங்களை அந்த தெய்வத்துக்குரிய கிழமைகளில் வழிபாடு செய்து வர வாழ்வில் நன்மைகள் உண்டாகும். குறிப்பாக ராகு கிரகத்திற்கான தெய்வத்தை ஞாயிற்றுக்கிழமையில் வணங்குவது நல்லது. கேது கிரகத்தை வழிபட திங்கட்கிழமை யமகண்ட நேரத்தில் வழிபட்டால் கேதுவின் பரிபூர்ணமான அருள் கிடைக்கும். ஒவ்வொரு கிரகங்களுக்கும் உரிய கடவுளை வணங்கினால் நற்பலன்கள் அதிக கிடைக்கும். மேலும் ஒவ்வொரு கிரகத்திற்கும் உரிய தானியத்தால் நவகிரக ஹோமம் செய்தால் கிரக தோஷங்கள் விலகி வாழ்வில் மங்களம் உண்டாகும். இது போன்ற பல பயனுள்ள ஆன்மீக தகவல்களுடன் நமது ஆன்மீக பயணம் தொடரும். ஓம் நமச்சிவாய. இது போன்ற ஆன்மீக செய்திகளும் ஜோதிட செய்திகளும் பற்றி அறிந்து கொள்ள பிஎம் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் துரைவேலு கிருஷ்ணசாமி. நன்றி, வணக்கம்.